வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மியூசிக் டீச்சர் பாபு. மியூஸ்கோர் மியூசிக்கல் சாஃப்ட்வேரில் ஸ்கோர் ரைட்டிங் சாஃப்ட்வேரில் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு முக்கியமான டாபிக். ஸ்கோரு க்ரியேட் பண்ணிட்டோம். அது எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணலாம், என்னென்ன வழியில் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். நமக்கு ஒரு 4-5 ஆப்ஷன் தராங்க. பெரும்பாலும் நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணுற ஒரு 4 ஆப்ஷன்ஸ் பிடிஎஃப் கண்டிப்பாக நமக்கு வேணும். அப்போ தான் நம்ம ஸ்கோரு கொடுத்து இன்னொரு பிளேயர்கிட்ட நம்ம வாசிக்க சொல்ல முடியும். ஆக பிடிஎஃப் மிடி ஃபைலாகவும் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், MP3ஆகவும் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், வேவாகவும் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பார்ப்போம். பாருங்கள், ஒரு ஸ்கோர் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த ஸ்கோரை நீங்கள் ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா பாருங்கள், லெஃப்ட் சைடில் வாங்க, ஃபைல் இருக்குது பாருங்கள். ஃபைலில் கீழே வந்துட்டே இருந்தோம்னாக்கா எக்ஸ்போர்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல பாருங்கள், நமக்கு என்ன ஃபைலாக வேணும்னு கேட்குதுங்க. பாருங்கள், பிடிஎஃப் இருக்குது, MP3 இருக்குது, வேவ் ஆடியோ இருக்குது, மிடி இருக்குது. இதை தவிர்த்து உங்களுக்கு PNG இமேஜாக வேணும்லாம் பண்ணிக்கலாம், SVG இமேஜாக பண்ணிக்கலாம். இது எல்லாமே இமேஜாக வரப்போகுது. நமக்கு ஒர்க் பண்ணுற ஃபைல் இதை 4 தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். வேவ் ஆடியோ, MP3 ஆடியோ, மிடி அண்ட் PDF. என்ன வேணுமோ அதை கொடுத்து எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டோம்னாக்கா நமக்கு எந்த ஃபார்மேட்டில் வேணுன்றது கிடச்சிடும். பாருங்கள், என்ன நேம் கேட்குதுங்க. சேவ், நான் ஃபைல் நேம் வந்துட்டு மியூஸ்கோர்னு கொடுத்துருக்கேன். அதனால் அது கேட்குது. எங்கே சேவ் ஆகும்னாக்கா மியூஸ்கோர் டாக்குமெண்ட்டில் ஸ்கோரில் சேவ் ஆகும். இப்போ நான் சேவ் கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ நம்ம பிடிஎஃப் நம்ம ஃபோல்டரில் நமக்கு கிடைச்சிடும். நன்றி, வணக்கம்.